வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் பயிற்சி புத்தகத்தில் முதல் பாடம் We Can Do It. இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு பொருத்தமான வார்த்தையை அந்த கோட்டில் நம்ம எழுதணும். தி ஃபார்மர் யூசஸ் 2 oxen டு plow his land. செகண்ட் பாருங்கள், தி மவுஸ் இஸ் ஈட்டிங் சீஸ். தேர்ட் ஒன், we can see many flowers in the pot. Fourth one, the woman goes to office in her scooter. அடுத்து, write a sentence for each picture using this is a, there are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து this is a அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும், there are எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சரியாக நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். This is a boy. There are boys. These are keys. This is a key. This is a brush. These are brushes. These are cherries. This is a cherry. அடுத்த கீழே பாருங்கள். Change the underlined words from one to many, many to one. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோடு போட்ட அந்த வார்த்தைகளை பாருங்கள். சிங்குலரில் இருக்குது அப்படின்னா அதை ப்ளூரலாக மாற்ற சொல்கிறாங்க. ப்ளூரலில் இருக்குது அப்படின்னா அதை சிங்குலராக மாற்றி திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க. நம்மளை நாம் கீழே எழுதிருக்கிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். தி மேன் டுக் த டார்ச் அண்ட் வெண்ட் இன் டு த டார்க் ரூம். தி men took the torches and went into the dark room. Second பாருங்கள். The children tasted the berries in the garden. The child tasted the berry in the garden. Third one, David saw deer and monkeys in the zoo. David saw deers and monkey in the zoo. Fourth one, the teachers arranged the benches in the classroom. The teacher arranged the bench in the classroom. Fifth one பாருங்க. The girl used 3 brushes to complete her paintings. The girl used 1 brush to complete her painting. அடுத்து choose and complete the passage with the correct words அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை படித்து பார்த்து இடையில கேட்கப்பட்டுள்ள அந்த டேஷில் சரியான வார்த்தையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேஸுக்கு ஜிராஃபி, ரெண்டாவதுக்கு மங்கீஸ், மூன்றாவது டேஸில் பஞ்ச், ஃபோர்த் ஒனில் ஃபாக்ஸஸ். அடுத்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு டேஸில் ஸ்னேக்ஸ், அடுத்து க்ரை, அடுத்து பஸ், அடுத்து அனிமல்ஸ், அடுத்து பேட்ஸ், லாஸ்ட் ஒன் ஹோம். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். இந்த படத்தை பாருங்கள். படத்துக்கு பொருத்தமாக வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தில் எது வரும்ன்ட்டு நாம் சூஸ் பண்ணி எழுதிருக்கிறோம் பாருங்கள். மை டீம் ஒன் த கேம். 1 ONE 1 கொடுத்துருக்காங்க. WON அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து WON அதான் சரியான வார்த்தை, அதான் இந்த கோட்டை எழுதியிருக்கிறோம். அடுத்து செகண்ட் பாருங்கள். ஐ கேன் ஹியர் the dog barking. Third one, a bee is sitting on the flower. bee தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீ தான் இங்கே வரணும். BEE அதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அடுத்து look at the picture and write the words அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழேயே அதோடைய பேரை நம்ம எழுதணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ட்ரீ, அடுத்தது ஹவுஸ். தனித்தனியாக பேர் எழுதியாச்சு. ரெண்டுத்தையுமே சேர்த்து பக்கத்தில் ட்ரீ ஹவுஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் அடுத்து கீழே பாருங்கள், சி ஹார்ஸ், ரெண்டுத்தையும் சேர்த்து சி ஹார்ஸ். இதே போல் சேர்த்து எழுதணும். பேன் கேக், அதை சேர்த்து எழுதும்போது பேன் கேக். அடுத்து கப் போர்டு, அதை சேர்த்து எழுதும்போது கப்போர்டு. அடுத்து வாட்ச் மேன், அதை சேர்த்து எழுதும்போது வாட்ச்மேன். அடுத்து சூஸ் ரைட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க.
2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் கடைசியில் அதில் பொருத்தமானதை எடுத்து நாம் எழுதியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். கோகுல் blew the blue balloon and played with it. Second, you should write the answer in the right side of the box. Third one பாருங்க. We went to see the ships in the sea. Fourth பாருங்க. The hare has soft hair. Fifth one, the boy did not loosen the knot. Choose the correct word to complete the compound word அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள். படத்தை படித்து பார்த்துட்டு பொருத்தமான வார்த்தையை எடுத்து அங்கே எழுத சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை காம்பவுண்ட் வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழு கொடுத்துருக்காங்க. வெற்றி ஹேஸ் எ கோல்டு ஃபிஷ் இன் ஹிஸ் ஃபிஷ் பவுல் அப்படின்ட்டு இங்கே வந்து ஃபிஷ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு கோட்டில் எழுதணும். நரேஷ் லைக்ஸ் டு ரீட் ஸ்டோரி புக்ஸ் அட் நைட். Mano arranged all his things in the cupboard. Shiva likes watermelon juice. What is wrong in the sentence? Identify and rewrite the sentence correctly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்கியத்தை படித்து பார்த்து தவறானவைகளை திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம அதை பாருங்கள் எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். They have planned to meet தேர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த பார்க். அந்த மீட் அப்படிங்கிறது தவறான வார்த்தை. அது வந்து கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அதை திருத்தி நம்ம எழுதியிருக்கிறோம். கீழே MEAT அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே வந்து MEET அப்படின்னு வரணும். இதே போல் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் படித்து பாருங்கள். ஒவ்வொரு கோடு போட்டிருப்பாங்க ஒரு வேர்டுக்கு. அதுக்கு சரியான அந்த வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம ரீரைட் பண்ணியிருக்கிறோம். இதே போல் நீங்களும் பார்த்து எழுதிக்கிங்க. Make a compound word using clue and write a sentence using the word. இங்கே குழு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம்பவுண்ட் வேர்டாக உருவாக்க சொல்கிறாங்க. இதே போல் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்த பக்கம் பாருங்கள். வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். ஐ லைக் டு ஈட் வாட்டர்மெலன். கப்போர்டு. திஸ் இஸ் எ கப்போர்டு. அடுத்து fill in the blanks அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாக்கியத்தையும் படித்து பாருங்கள். அதுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா 3 வார்த்தைகள் இருக்குது. டூ அப்படின்ட்டு. அந்த 3க்குமே தனித்தனி பொருள் தரக்கூடியது. அதை எங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம சரியாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். ஜோசப் வெண்ட் டு வாட்ச் எ மூவி வித் ஹிஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ். தி டிக்கெட் ப்ரைஸ் வாஸ் டூ ஹை. 3மே வெவ்வேறு பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை சரியான இடத்துல நம்ம பொருத்தமாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் அடுத்த கீழே பாருங்கள். He said bye to his children and went to the market by bus to buy some fruits and snacks. Third one பாருங்க. Preetha bought 4 color pencils for her brother. Meena went to the bus stop with her 2 friends, but they were too late and they missed the bus. Match the words and complete the passage அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே மேட்ச் பண்ண முதல்ல கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதே போல் பொருத்தமான அந்த வார்த்தைக்கு நம்ம கோடு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல், அதுக்கு பெல், ஸ்கூல் பெல். லஞ்ச், அதுக்கு பேக், லஞ்ச் பேக். மூன் லைட். கேரம் போர்டு. ஹோம் ஒர்க். பென்சில் பாக்ஸ். இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம முதல்ல இணைச்சிக்கணும். அதுக்கு கீழே பாருங்கள். அந்த பேசேஜை படித்து பார்த்து பொருத்தமான இடத்துல அந்த வார்த்தைகளை நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்கள் நிரப்பிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கூல் பெல், அதே லைனில் கடைசியில் பென்சில் பாக்ஸ். செகண்ட் லைனில் லஞ்ச் பேக். தேர்ட் லைனில் ஹோம் ஒர்க், அதே லைனில் கடைசியில் கேரம் போர்டு. ஃபோர்த் லைனில் மூன் லைட். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்கியத்தில் கோடு போட்ட இடத்துல எந்த வார்த்தை வரணும் அப்படின்ட்டு நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பாலா வாட்டர்ட் த பிளான்ட்ஸ் இன் த கார்டன். இதான் சரி, வாட்டர்ட் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த படத்தை பாருங்கள். தி டாக்டர் ஆர்கனைஸ்டு த மெடிக்கல் கேம்ப் இன் த வில்லேஜ். தேர்ட் ஒன் பாருங்கள். அடுத்து வேணி லைக்ஸ் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். சூஸ் அண்ட் ஷேர் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்சஸ்.
3 படங்களையும் பாருங்கள், சரியான படத்துக்கு மட்டும் நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே கலர் பண்ணியிருக்கிறோம். இதே போல் நீங்கள் செய்யணும். சியாம் பிளான்டட் எ சீட் இன் த கார்டன் ஆஃப்டர் எ வீக் ஹி saw த சீட்லிங் grow அவுட் ஆஃப் த சீட். இதுக்கு 3வது படம் தான் பொருத்தமாக இருக்குது. அந்த 3வது படத்துக்கு நம்ம சேடை கலர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து மணி went to his grandpa's farm. He saw different birds and animals in the farm. He enjoyed feeding them. இதுக்கு செகண்ட் ஒன்று தான் பொருத்தமாக இருக்குது. அதுக்கு நம்ம கலர் அடிச்சிருக்கிறோம் பாருங்கள். ரஹீம் is an honest and noble man. He helped the poor in the village. இதுக்கு தேர்ட் ஒன், அந்த 3வது படம் தான் பொருத்தமாக இருக்குது. அதுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடு போட்ட அந்த வார்த்தைக்கு மட்டும் பொருத்தமான வார்த்தை எது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அந்த ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 4 வார்த்தைகள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹானஸ்ட், ஹெல்த்தி, ஆர்கனைஸ்டு, டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளை பொருத்தமான இடத்துல நம்ம பயன்படுத்தி திரும்ப நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தி டீச்சர் அரேஞ்சு த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் ஆன் சாட்டர்டே. தி டீச்சர் ஆர்கனைஸ்டு த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் ஆன் சாட்டர்டே. அரேஞ்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு கோடு போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பொருத்தமான ஒரு வார்த்தையை தான் எடுத்து ஆர்கனைஸ்டு அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், அருண் இஸ் ட்ரூத்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு கோடு போட்டிருக்காங்க. ட்ரூத்ஃபுல் அதுக்கு கீழே பாருங்கள் ஹானஸ்ட் அப்படின்ட்டு நம்ம மாற்றிருக்கிறோம். மீதி எல்லாத்தையும் அப்படியே பார்த்து நம்ம எழுத வேண்டியதான். அதே போல் தேர்ட் ஒன் பாருங்கள், ரேணு வென்ட் டு அன் எக்ஸிபிஷன் அண்ட் என்ஜாய்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஹாப்பிலி. வேரியஸ் அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த வார்த்தையை மட்டும் மாற்றி எழுதணும். கீழே பாருங்கள் டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கிறேன். மீதி எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எழுத வேண்டியது தான். அந்த இடத்துல மட்டும் அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், நிலவன் இஸ் ஏ ஸ்ட்ராங் பாய். இந்த ஸ்ட்ராங் அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம கீழே ஹெல்த்தி அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் அப்படியே பார்த்து அதே போல் எழுத வேண்டியது தான். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க. முதல் கேள்விக்கு ஃபஸ்ட்டு உள்ளது தான் ஆன்சர், அதை டிக் பண்ணிக்கணும். 2வது கேள்விக்கு 3வதாக இருக்குது பாருங்கள், ஹி வாட்டர்ட் த சீட்ஸ் அண்ட் ஆடட் த மேனர் அப்படின்ட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன், ஒய் வாஸ் நவீன் சர்ப்ரைஸ்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதுக்கு செகண்ட் ஒன். 2வது இருக்குது பார்த்தீங்களா, நவீன் வாஸ் சர்ப்ரைஸ்டு டு சி த சீட்லிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து ஒன் பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதான் சரியானது. அடுத்து ஃபிஃப்த்துக்கு வந்து கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, பில்டிங் எ ஹவுஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதான் சரியானது. அடுத்து லிசன் டு தி ஸ்டோரி அண்ட் ரீட் இட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தி 7 சீட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியை படித்து பாருங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்மர்ஸ் ஆட் டேஷ் டு த சாயில். இதுக்கு மேனர். செகண்ட் ஒன், தி வெல்தி மேன் சூசஸ் வருண் ஆஸ் ஹிஸ் டேஷ் ஹேர். தேர்ட் ஒன், ஈட்டிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் gives us healthy life. Salim eats a dash boiled. அடுத்து மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 வாக்கியங்களையும் நம்ம கோடு போட்டு இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் கோடு போட்டு இணைச்சிக்கோங்க. கீழே பிக்சரை பாருங்கள். பிக்சருக்கு பொருத்தமான வாக்கியத்தை நம்ம எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், மணி வாஸ் எக்ஸைட்டட் டு see த சீட்லிங் இன் த பாட். வாணி adopted a stray dog as her pet. The teachers organized the annual day function in the school. Lily watered the plants on the roadside. Sequence the story from 1 to 6. ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்து ஃபஸ்ட்டு என்ன வரும், செகண்ட் என்ன வரும் அப்படின்ட்டு நம்பர் போட சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாம் நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் கரெக்டான அந்த பாக்ஸுக்குள்ளே நம்பர் போட்டுக்கணும். ஃப்ரேம் சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் ஆன் யுவர் ஓன்.
கீழே ஒரு 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சீட், அடாப்ட், ஹெல்த்தி, டிஃபரண்ட் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். எ சீட் கண்டைன்ஸ் த பொட்டன்ஷியல் ஃபார் எ நியூ பிளான்ட். வருண் அடாப்டட் எ ஸ்ட்ரீட் டாக். Drinking water helps stay healthy. Each person has a different favorite color. Tick the correct sentence for the picture. இந்த பிக்சரை பார்த்துட்டு சரியான வாக்கியத்துக்கு நம்ம டிக் அடிக்க சொல்லியிருக்காங்க. பல்லவி ஹெல்ப்ஸ் ஹர் மதர் டு வாட்டர் த பிளான்ட்ஸ். இதுதான் சரியானது. அதுக்கு டிக் பண்ணிக்கணும். இந்த படத்தை பாருங்கள். சுதா ஷேர்ஸ் ஹிஸ் ஸ்நாக்ஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சரியானது. அடுத்து இந்த படத்தை பாருங்கள். தி கேர்ள் ஹேஸ் எ பெட் டாக். ஷீ ட்ரீட்ஸ் இட் கைண்ட்லி. இதுதான் சரியானது. ஹவ் வில் யூ ரெஸ்பாண்ட் டு கிவன் சுச்சுவேஷன்ஸ்? டிக் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். பிக்சரையும் பாருங்கள். ஆன் த வே டு யுவர் ஸ்கூல் யூ see a hungry old man. He asked for food. What will you do? பள்ளிக்கு நீ போயிட்டு இருக்கும்போது பசியோட ஒருத்தர் வந்து உங்ககிட்ட உணவு கேட்குறாரு. நீ என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ வில் ஷேர் மை ஃபுட் வித் ஹிம். இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே படத்தை பாருங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். யுவர் ஃப்ரெண்ட் ட்ராப்டு ஹிஸ் திங்ஸ் இன் த கிளாஸ் ரூம். வாட் வில் யூ டூ? ஐ வில் ஹெல்ப் ஹிம் டு டேக் திஸ் திங்ஸ். யுவர் ஃபாதர் இஸ் கட்டிங் எ ட்ரீ இன் யுவர் ஹவுஸ். வாட் வில் யூ டூ? ஐ வில் ஆஸ்க் ஹிம் நாட் டு கட். Your sister does not close the tap in the bathroom. What will you do? I will close the tap. How will you respond to the given situation? Write it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அதுக்கு by folding the clothes and putting them away அப்படின்ட்டு எழுதிக்கணும். அடுத்து இரண்டாவது கோட்டில் by offering a seat on public transport அப்படின்ட்டு எழுதிக்கணும். மூன்றாவது கோட்டில் by providing food and water in a safe location அப்படின்ட்டு எழுதிக்கிங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த பிக்சரை பாருங்கள். கேட்கப்பட்டுள்ள அந்த கேள்விக்கு ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த பாய் டூயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி பாய் இஸ் ஹெல்பிங் த ஓல்டு லேடி டு கிராஸ் த ரோடு. இரண்டாவது கேள்வி பாருங்கள். ஹவு டஸ் த ஓல்டு லேடி ஃபீல் அபவுட் த ஹெல்ப் ஆஃப் த பாய்? தி ஓல்டு லேடி ஃபீல்ஸ் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். Whom do you like to help like this boy? I like to help people in need. அடுத்து இந்த படத்தை பாருங்கள். பக்கத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. What are the children doing? The children are helping their mother in kitchen. How does their mother feel at the help of the children? Their mother feels happy and proud of the children. How do you help at home? I help to clean the home. My journal. I am Mithran. I am an honest boy. I will always speak the truth. I will not cheat anyone. I will not take others' things without their permission. I will respect and obey the elders. Now write about yourself in the given lines அப்படின்ட்டு கோடு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களை பற்றி நீங்கள் எழுதலாம். மேலே கொடுத்துருக்க மாதிரியே நம்ம எழுதிருக்கிறோம் பாருங்கள். ஐ எம் ராஜு. இங்கே உங்கள் பேரை நீங்கள் எழுதிக்கலாம். ஐ எம் எ கிளவர் பாய். ஐ வில் ஆல்வேஸ் ஸ்பீக் ஆஸ் கிளவர். ஐ வில் நாட் சீட் எனி ஒன். ஐ வில் நாட் டேக் அதர்ஸ் திங்ஸ் வித்தவுட் தேர் பெர்மிஷன். ஐ வில் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே த எல்டர்ஸ். ஐ லவ் மை ஃபேமிலி. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம்.